new planets coming into our solar system. அநேக புது கோள்களானது நம்முடைய அந்த பூகோள கோள்களின் மத்தியிலே வந்திருப்பதை குறித்து அநேகர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சூரிய குடும்பத்திற்குள் வந்திருப்பதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். It's called by different names. அவைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர்களினால் அழைக்கப்படுகின்றன. Some people call it planet X. It's an unknown planet, so they call it planet X. சிலர் இதை ஒன்றும் இதற்கு பெயர் அறியாதபடினால் இந்த கோளத்தை குறித்து அறியாதபடினாலே இது எக்ஸ் பிளானட் என்று அழைக்கிறார்கள். ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நாளைக்கு தீபாவளி ஹாலிடே இருக்கனால மார்னிங்கில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்கள கூட்டிட்டு. Some people call it the exoplanet, which means it's a planet that does not belong to the solar system. சிலர் இந்த கோள்களை எக்ஸோ கோள் என்று அழைக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் இவைகள் அந்த சூரிய குடும்பத்தில் சேராமல் இருக்கிறபடினாலே. About 5,500 years ago, there was a civilization called the Sumerian civilization, the oldest known civilization in history. வரலாற்றிலே சரித்திரத்திலே மிகவும் மிகவும் பழமை வாய்ந்ததான ஒரு நாகரிகம்தான் சுமேரிய நாகரிகம் என்பது. And in their writings which they have left behind, which have been discovered through archaeology, they have made many forecasts or in fact prophecies about what's going to happen in the future. தொல்பொருள் நிபுணர்களினாலே அவர்கள் எழுதி வைத்துவிட்டு போனதான காரியங்களை ஆராய்ந்து கண்டுபிடித்து வருகிறதான நாட்களிலே என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். For example, in our solar system there are two planets called Neptune and Uranus. நம்முடைய சூரிய குடும்பத்திலே இரண்டு கோள்கள் உண்டு, நெப்டியூன் and யுரேனஸ் என்கிறதான இரண்டு கோள்கள் உண்டு. Neptune is blue in color, Uranus is green in color. நெப்டியூன் ஆனது நீல நிறத்திலும் யுரேனஸ் ஆனது பச்சை நிறத்திலும் காணப்படுகிறது. The Sumerians had recorded this 5,500 years ago, but our scientists have found it only 1989. இதை குறித்து சுமேரியர்கள் ஏறக்குறைய 5500 ஆண்டுகளுக்கு முன்பே இதை குறித்து எழுதிவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் நம்முடைய அறிவியல் நிபுணர்களோ இப்பொழுதுதான் 1989 ஆண்டில் தான் இதை குறித்து கண்டுபிடித்தார்கள். How they knew these things is a mystery. அவர்கள் எப்படி இதை குறித்து இவ்வளவு நன்றாக அறிந்திருந்தார்கள் என்பதை நாம் கேட்போமானால் அது ஒரு ரகசியமாகத்தான் இருக்கிறது. How they knew about our solar system and about our planets is a mystery. எப்படி அவர்களுக்கு நம்முடைய சூரிய குடும்பங்களை குறித்தும் கோள்களை குறித்தும் எல்லாம் அறிந்திருப்பார்கள் என்று கேட்டால் அதுவும் கூட ஒரு ரகசியமாக தான் இருக்கிறது. They not only made mention about our solar system, they have also said that near our solar system there is another solar system. நம்முடைய சூரிய குடும்பங்களை மாத்திரம் அவர்கள் குறித்து வைத்தது மாத்திரமல்ல, இந்த சூரிய குடும்பத்திற்கு அருகாமையிலே மற்றொரு சூரிய குடும்பங்கள் இருக்கிறது, அதை குறித்தும் கூட அவர்கள் எழுதி வைத்துவிட்டு போய்விட்டார்கள். So this sun is nothing but our sun is nothing but a star. சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம் மாத்திரமே. But it is very near, so it looks big. அது நமக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறபடினாலே அது மிகவும் நமக்கு பெரிதாய் தோன்றுகிறது. Just like this sun, nearby there is another sun. இப்படி நாம் ஒரு சூரியனை போலவே மற்றொரு சூரியனும் அங்கே காணப்படுகிறது. It is called the dark star. அதுதான் இருள் நட்சத்திரம் என்பது. That's the name of the star, dark star. அந்த நட்சத்திரத்தின் பெயர் இருளின் நட்சத்திரம். Or it is called brown dwarf. It has different names. Brown dwarf. அதற்கு மற்ற ஒரு பெயரும் உண்டு. அதற்கு brown dwarf. brown dwarf என்கிறதான பெயரும் உண்டு. Now the Sumerians prophesied or said or observed or whatever it is, who told them we don't know, that there are 7 planets going around this. சுமேரியர்கள் அவர்கள் எழுதி வைத்தார்கள். யார் அவர்களுக்கு சொன்னார்களோ அல்லது எப்படி சொன்னார்களோ தெரியாது. ஆனால் அவர்கள் சொன்னது என்னவென்றால் 7 கோள்கள் இதை சுற்றி காணப்படுகிறதாம். Just like there are 9 planets going around the sun, there are 7 planets going around this brown dwarf or dark star. எப்படி சூரியனை சுற்றி 9 கோள்கள் இங்கே சுற்றி வருகிறதோ அதே வண்ணமாக அந்த இருளின் நட்சத்திரத்தை சுற்றிலும் 7 கோள்கள் சுற்றி வருகின்றன. I am drawing only the 6th planet, the orbit of the 6th planet for a reason. நான் ஒரு காரணத்திற்காகவே இந்த 6வது கோளத்தின் வட்டத்தை மாத்திரம் வரைகிறேன். In the 6th planet has, they say, has an atmosphere that is favorable for life. அந்த 6வது கோளுக்கு மாத்திரமே
ஜீவிக்க கூடியதான சுவாசிக்க கூடியதான வாழக்கூடியதான அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதாம். So they say the gods, the ancient gods dwelt in that planet. அந்த கோளில்தான் அங்கே தேவர்களும் தேவ தூதர்களும் the gods, ancient gods, பழமையான தேவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். So when they say gods, we should understand it as evil spirits. அவர்கள் தேவர்கள் என்று சொல்வதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகள் எல்லாம் பொல்லாத ஆவிகளை குறித்து காண்பிக்கின்றன. Listen to every point that I am saying, it's going to be used later on. நான் சொல்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாய் கேளுங்கள். ஏனென்று கேட்டால் அதை நாம் பின்பாக உபயோகப்படுத்த போகிறோம். This is a planet where life, they say, can exist. இந்த கோளில் மாத்திரமே ஒரு ஜீவனாலே ஜீவிக்க சுவாசிக்க முடியும், வாழ முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். Then there is a seventh planet. அங்கே ஏழாவது கோளும் உண்டு. And that the orbit of that seventh planet passes through our solar system. அந்த ஏழாவது கோளின் வட்டமானது, அந்த சுற்றுதலானது நம்முடைய சூரிய குடும்பத்திற்குள்ளாய் வந்து அப்படி செல்கிறது. The name of this seventh planet they call Nibiru. அந்த ஏழாவது கோளின் பெயர்தான் நெபுரு என்பது. So they mentioned all these things. அவர்கள் இதை குறித்தெல்லாம் சொல்லிவிட்டார்கள். We will come back to this a little later to the comparing the sixth and seventh planets. ஆறாவது கோளையும் ஏழாவது கோளையும் இருக்கிறதான அந்த இரண்டு கோளையும் நாம் பின்பாக வந்து வித்தியாசங்களை சந்திப்போம். Now this was only fiction till some years ago. இவைகள் கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்பதாக வரைக்கும் அவைகள் ஒரு கத்துக்கதையாக தான் இருந்தது. But in 1983, ஆனால் 1983 ஆண்டிலே NASA, the American National Airspace Agency, they launched a satellite. அமெரிக்காவில் இருக்கிறதான அந்த அறிவியல் நிபுணர்களாகிய நாசா என்கிற நிபுணமானது ஒரு சேட்டலைட் மூலமாக அவர்கள் அதை அனுப்பினார்கள். They launched a satellite called IRAS. IRAS என்கிறதான ஒரு சேட்டலைட்டை அவர்கள் ஏவி அனுப்பினார்கள். IRAS means infrared astronomical satellite. அதன் பெயர் infrared astronomical satellite, IRAS. So when they launched that satellite, அந்த சேட்டலைட்டை அவர்கள் அந்த ஏவுகணை அவர்கள் அனுப்பின பொழுது that satellite spotted a very big object far away in space. அது அந்த அப்படிப்பட்டதான அந்த வான மண்டலத்திலே ஒரு பெரிய ஒரு பொருளை அந்த சேட்டலைட் ஆனது கண்டுபிடித்ததாம். And they said it is coming towards the solar system. அந்த பெரிய பொருளானது சூரிய குடும்பத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருப்பதை அது கண்டுபிடித்ததாம். That large object is 1500 times bigger than our earth. நம்முடைய அந்த அவர்கள் பார்த்தார்களே அந்த பெரிய பொருளானது அதனுடைய அளவானது நம்முடைய பூமியின் அளவை காட்டிலும் ஏறக்குறைய 1500 முறை அவ்வளவு பெரிதான ஒரு அளவாய் இருந்தது. Then came a question, could this be the Nibiru that the Sumerians talked about? உடனடியாக ஒரு கேள்வி உண்டாகிறது. இதுதான் சுமேரியர்கள் பேசினார்களே, குறித்து வைத்து விட்டு போனார்களே, அந்த நெபெரு என்கிற கோளா என்கிறதான ஒரு கேள்வி எழும்பிற்று. So that's when this name began to become popular. உடனடியாக அதனுடைய பெயரானது மிகவும் பெரிதான பெயராக மாற்றப்பட்டது. Now last year in July 2007, this planet has entered into the solar system. கடந்த வருடம் ஜூலை மாதம் 2007 ஆண்டு இந்த கோளானது நம்முடைய சூரிய குடும்பத்திற்குள் நுழைந்து விட்டது. When I say entered into the solar system, நான் நம்முடைய சூரிய குடும்பத்திற்குள் நுழைந்து விட்டது என்று சொன்ன மாத்திரத்தில் it means it has entered into the space that is surrounding the solar system. நான் அந்த சூரிய குடும்பத்திற்கு நுழைந்து விட்டது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் அந்த சூரிய குடும்பம் இருக்கிறதான அந்த பகுதிக்குள்ளாய் அது வந்து விட்டது. So this large object has been moving closer and closer and now has entered into the area of our solar system. இந்த பெரிய பொருளானது இந்த சூரிய குடும்பத்திற்கு நோக்கி நகர்ந்து 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 இந்த சூரிய குடும்பம் இருக்கிறதான அந்த பகுதிக்குள்ளாய் வந்து விட்டது. And next year in May 2009, அடுத்த வருடம் மே மாதம் 2009 ஆண்டு, as this comes closer, அது நம்முடைய அருகாமையில் வருக வர, this is the earth, இதுதான் பூமி, Mercury, Venus, earth. இங்கே மெர்க்குரி இருக்கிறது, அங்கே வீனஸ் இருக்கிறது, இங்கே பூமி இருக்கிறது. Those who are at the bottom of the earth can see this Nibiru. யாரெல்லாம் இந்த பூமியின் தாழ்விலே அடியில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த நெபுருவை பார்க்க முடியும். That is those who are in the southern hemisphere.
அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தென் பகுதியில், பூமியின் தென் பகுதியில் இருக்கிறவர்கள். So from next year onwards they can see it with their naked eye. அடுத்த ஆண்டிலிருந்து அவர்கள் இந்த கண்ணினாலேயே அந்த கோளை காண முடியும். In 2011 2011ஆம் ஆண்டு everybody can see it. எல்லாருமால் அவர்கள் அதை பார்க்க முடியும். In 2012 2012ஆம் ஆண்டிலே it will be this planet will be in the sky like another sun, just like a sun. எப்படி ஒரு சூரியன் இருக்கிறதோ அதே வண்ணமாக இந்த கோளும் அவ்வாறே காணப்படும். But it will be a little smaller like the moon. அது அவ்வளவு பெரிதாக இருக்காது, மாறாக நம் சந்திரனை பார்க்கிறோம் அந்த அளவுக்கு ஒத்ததான ஒரு சிறிதாய் காணப்படும். But what's going to happen around between 2012 and 2015? 2012ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டுக்குள்ளாக என்ன நடக்க போகிறது என்றால், this planet will come up and come into the plane of the solar system. இந்த கோளானது இந்த சூரிய குடும்பத்தின் மேலாக அப்படியே வந்து நிற்கும். Suppose this is the sun. இதுதான் சூரியன் என்று வைத்துக் கொண்டால், planets are moving around like கோள்கள் எல்லாம் இவ்வாறு சுற்றி சுற்றி வருகிறது. And this Nibiru is coming from the bottom. இப்பொழுது இந்த நெபுரு என்கிறதான பொருளானது கீழிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. It rises up, மேலே வருகிறது. A point of time will come, ஒரு நேரம் வரும், this big planet Nibiru and the earth and the sun will be in a single line. இந்த பெரிய பொருளான இந்த கோளான நெபுருவும் பூமியும் சூரியனும் ஒரே வரிசையில் ஒரே கிரமத்தில் வரும். What will happen? அப்படி என்ன நடக்கும்? How is this earth moving around the sun? அப்படியானால் இந்த எப்படி இந்த பூமியானது சூரியனை சுற்றி வர முடியும்? You take a rope and tie a stone at the end of the rope and take the other end of the rope and whirl it. நீங்கள் ஒரு கல்லை எடுத்து, ஒரு கயிறை எடுத்து, ஒரு கயிற்றின் முனையிலே ஒரு கல்லை கட்டி அவ்வாறு நீங்கள் சுற்றுவீர்கள் என்றால், the stone will go around you, it will not go away from you. இந்த கல்லானது உங்களை சுற்றி 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 வருமே தவிர உங்களை விட்டு தூரே போகாது. Why? ஏன்? The rope is pulling it. அந்த கயிறானது அதை கட்டி இழுத்துக் கொண்டிருக்கிறபடியினாலே. In the same way the earth is going around the sun, not going away, because the sun is pulling it. அதே வண்ணமாக பூமியானது சூரியனை சுற்றி 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 வருகிறதே தவிர அது தூரே போய்விடாது. ஏனென்று கேட்டால் சூரியனால் பூமியானது ஈர்க்கப்படுகிறபடியினாலே. But when this planet comes in line with the sun and the earth, ஆனால் மற்ற இந்த கோளானது இந்த சூரியனும் பூமியும் இருக்கிற அதே வரிசையில் வரும்பொழுது, when it comes in one line, ஒரே வரிசையில் வரும்பொழுது, suppose this is where the planet is in around 2012. 2012 இந்த இடத்தில் தான் அந்த கோள் இருக்குமே என்றால், this planet and the earth and the sun are in single line. இப்பொழுது இந்த கோளும் பூமியும் சூரியனும் ஒரே வரிசையில் காணப்படுகிறது. Before I go on, what do you mean by this planet being 1500 times than the earth? நான் இப்பொழுது அதை குறித்து அதிகமாக பேசுவதற்கு முன்பாக, இந்த நெபுரு என்கிற கோளானது பூமியை காட்டிலும் 1500 மடங்கு பெரியது என்று சொன்னேன். என்னுடைய அர்த்தம் என்ன? You take this planet and put it here where the earth is. இந்த நெபுரு என்கிற கோளை எடுத்து பூமி இருக்கிற கோளின் மேல் வைப்பீர்கள் என்றால், instead of the earth we are standing on, put Nibiru in this place. நாம் இங்கே நிற்கிறோமே, இந்த பூமிக்கு பதிலாக இந்த நெபுருவை இந்த இடத்தில் வைப்போமே என்றால், it will be so big that the surface of Nibiru will touch the moon. அந்த நெபுரு என்கிற கோளானது அவ்வளவு பெரிதாக காணப்படும். அதன் மேல் நீங்கள் நிற்கும் பொழுது நீங்கள் சந்திரனே தொட்டு விடலாம். So big it is. அது அவ்வளவு பெரிதாக இருக்கும். So when this comes in one line, ஆகினால இவைகள் மூன்றும் ஒரே வரிசையில் வரும் பொழுது, the sun will pull the earth, சூரியனானது பூமியை இழுக்கும், Nibiru also will pull the earth. இந்த நெபுரு என்கிற கோளும் கூட பூமியை மற்ற பக்கத்தில் இழுக்கும். So Nibiru will get dragged on two sides. இப்பொழுது பூமி இரண்டு பக்கங்களிலும் இழுக்கப்படும். Because of this some terrible things can happen. அதனாலே சிலவிதமான பயங்கர காரியங்கள் நடைபெறும். Earthquakes can take place. அப்பொழுது பூமி அதிர்ச்சி உண்டாகும். Tsunamis can take place. சுனாமிகள் உண்டாகும். Storms can take place. அநேக வெள்ள பெருக்குகள் உண்டாகும். Floods can take place. வெள்ள பெருக்குகளும் கடல் கொந்தளிப்பும் உண்டாகும். Storms, புயல்கள் உண்டாகும். And there can even be a pole shift. அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய பெயர்ச்சியே உண்டாகும். துருவங்களின் பெயர்ச்சி உண்டாகும். What is it? Poles. துருவம். So the poles can shift. South pole, north pole you have. நமக்கு வட துருவம் தென் துருவம் இருக்கிறதே. Today the earth is rotating not like this.
The earth is rotating not like this. இன்றைக்கு பூமி இவ்வாறாக சுற்றுகிறது இல்லை. It is rotating 23 degrees and 23 and a half degrees from the horizontal like this. அது 23.5 டிகிரி இருக்கிறதான அந்த அளவின்படி அந்த கோணத்தின்படி வைத்துதான் அது சுற்றுகிறது. So and it goes around the sun. இப்படி அது சூரியனை சுற்றி வருகிறது. Now what is the meaning of a pole shift? துருவ மாற்றங்கள் என்றால் என்ன? The earth that is moving like this can suddenly start moving like this. பூமியானது இப்படி அந்த கோணத்தில் சுற்றி கொண்டிருந்ததே இப்பொழுது அது தலைகீழாய் மாறி சுற்றி கொண்டிருக்கும். And it can happen slowly or quickly. அது மிகவும் மெதுவாகவும் நடக்கலாம், வேகமாகவும் நடக்கலாம். If it happens slowly, those who are on earth are a little safe. If it happens quickly, if it happens slowly within a few months, less calamity. If it happens quickly within a few days, terrible calamity. Even 2/3 of the human population can be wiped out. அந்த மாற்றங்களானது மிகவும் மெதுவாக கொஞ்சம் மாதங்களாய் நடக்குமானால் கொஞ்சமான அழிவுகளை காணப்படும். அல்லது கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அது வேகமாக அந்த துருவ மாற்றங்கள் உண்டாகுமானால் பூமியிலே பயங்கர அழிவு உண்டாகும். ஏறக்குறைய 2 மடங்கானது இந்த பூமியில் இருக்கிற 3/2 பங்கு அழிந்து போவார்கள். There are some tribal people in Mexico, they are called the Mayans. மெக்சிகோ என்கிறதான தேசத்திலே ஒரு பழங்குடியினர் உண்டு, அவர்களுடைய பெயர் மாயன் என்பது. They have fixed the date also about this and they said it will take place on 21st December 2012. அவர்கள் தேதியும் கூட குறிப்பிட்டு வைத்து விட்டார்கள். 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2012ஆம் வருடம் இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். But scientists say it can take place between 2012 and 2015. ஆனால் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அது 2012ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டுக்குள்ளாக அது நடைபெறும். Around the same time another phenomenon will take place. அதே நேரத்தில் மற்ற ஒரு சம்பவம் நடக்கும். Now you're going to see how big our this universe is. நம்முடைய இந்த அண்ட சராசரங்கள் எவ்வளவு பெரிது என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். Now there is a galaxy called the Milky Way. ஒரு கிரகணம் உண்டு, அதனுடைய பெயர்தான் கிரகணம் இல்ல, galaxy என்ன தமிழ்ல? நட்சத்திர கூட்டம். நட்சத்திர கூட்டம். When you say நட்சத்திர கூட்டம், millions of stars put together. நட்சத்திர கூட்டம் என்று சொன்னால் அது கோடி கணக்கான நட்சத்திரங்களை ஒன்றாய் சேர்த்திருப்பது. So when you take a photograph of the galaxy, you can't see stars twinkling like you see the sky. You will see a mass of light. நாம் இப்பொழுது பார்க்கிறோமே அப்படி கொஞ்சம் நட்சத்திரங்களை இங்கும் அங்குமாக அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாது. மாறாக இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் என்று சொன்னால் அவைகள் எல்லாம் கூடி மிகவும் ஒரு திரளான பெரிய வெளிச்சத்தை அதை காண்பிக்கிறது. Just like the planets are going around the sun, எப்படி இந்த கோள்கள் எல்லாம் சூரியனை சுற்றி வருகிறதோ, these lakhs and lakhs of stars in the galaxy are going around something. லட்சக்கணக்கான இந்த நட்சத்திரங்களும் ஒன்றையே சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. So it millions of stars all going around like that. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இப்படியே சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. And amongst those millions of stars our solar system is also there. அப்படிப்பட்டதான கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டங்களின் மத்தியில் தான் நம்முடைய சூரிய குடும்பமும் ஒன்றாய் அங்க இருக்கிறது. So if you look at our galaxy, நம்முடைய இந்த நட்சத்திர கூட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் you will see millions of stars going around like this. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. I'm drawing lines but they are all stars here, all over here. நான் அதை வரியாக உங்களுக்கு வரைந்தாலும் அவைகள் எல்லாம் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அப்படி இருக்கின்றன. This is the center. அதுதான் அந்த மைய புள்ளி. So these crores of stars, what are they going around? இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஏன் இப்படி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன? Amongst these crores of stars, this big solar system is here in one corner. இப்படி கோடிக்கணக்கான நட்சத்திரங்களின் மத்தியிலே நம்முடைய சூரிய குடும்பமும் ஒரு புள்ளியாக அங்கு காணப்படுகிறது. If this is the size of the solar system, then imagine what the earth is inside that. இந்த சூரிய குடும்பத்தின் அளவு இப்படி இருக்கும் என்றால் யோசித்து பாருங்கள் பூமியின் அளவு என்ன? If that earth is one small dot somewhere right there, where is Tambram? அந்த பூமியின் அளவே ஒரு சின்ன புள்ளி அளவுக்கு காணப்படுமானால் தாம்பரத்தின் அளவு என்ன? One man made fun of Hitler. ஒரு மனிதன் ஹிட்லரை குறித்து கேளிக்கை செய்தான். Hitler stood on a stage and said, I am God. ஹிட்லர் ஒரு நாள் ஒரு மேடையில் நின்று கொண்டு சொன்னார், நானே தேவன்.
And that man, he showed the photo of Hitler standing on the stage saying, I am God. ஒரு மனிதன் மத்த பக்கத்தில் நின்று கொண்டு ஹிட்லருடைய போட்டோவை காண்பித்து நானே தேவன் என்று சொன்னான். Then he showed another photo. உடனடியாக இன்னொரு போட்டோவை இந்த மனிதன் காட்டினார். Only the earth is there. இங்கே ஒரு பூமி மாத்திரம் இருக்கிறது. From the earth one corner one voice is coming, I am God. அந்த பூமியின் ஒரு மூலையிலிருந்து ஒரு சின்ன பையன் வந்து கொண்டிருக்கிறான். அவன் சத்தம், small voice. ஒரு சின்ன சத்தம் வந்து கொண்டிருக்கிறது, நான் கடவுள் என்று சொல்லி. Then he showed the next photo, solar system. From that here one corner, I am God. He increases his scale. மற்றொரு படத்தையும் காட்டினான். அதிலே சூரிய குடும்பத்தை காட்டி அதிலிருந்து பூமியின் ஒரு சின்ன சத்தம் வந்து கொண்டிருக்கிறது, நானே கடவுள் என்று சொல்லி. Then he showed the Milky Way galaxy and showed one voice coming from somewhere inside this space, I am God. இப்பொழுது இந்த நட்சத்திர கூட்டம், கோடிக்கணக்கான கூட்டம் இருக்கிறதே, அதன் மத்தியிலிருந்து இந்த பூமியிலிருந்து ஒரு சின்ன சத்தம் வருகிறது, நானே கடவுள் என்று சொல்லி. So just imagine those people who call themselves God, where they are mixed up somewhere lost in space. பாருங்கள், நானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே, இந்த இடத்துல அவர்கள் எங்கே தொலைந்து எங்கே காணாமல் போய்விட்டார்கள் பாருங்கள். Now what is happening? என்ன நடக்கிறது என்றால், what is the center of this galaxy? இந்த நட்சத்திர கூட்டத்தின் மத்தியில், what is the center? What is the center? அந்த மத்தி என்ன? This galaxy that we are living in is called Milky Way. நாம் இங்கு ஜீவிக்கிறோமே, இந்த பகுதியின் தான் இந்த நட்சத்திர கூட்டம் என்கிறதன் மத்தியில் காணப்படுகிறது. பால்வழி என்று அழைக்கப்படுகிறது. That's the name of our galaxy where our solar system is. நம்முடைய சூரிய குடும்பம் இருக்குதே, அதனுடைய பெயர்தான் பால்வழி என்பது. Just like this in the universe there are lakhs of galaxies. இப்படி ஒரு கூட்டம் காணப்படுகிறது, இது போல லட்சக்கணக்கான நட்சத்திர கூட்டங்கள் உண்டு. Now the center of this galaxy is a dead star. இந்த நட்சத்திர கூட்டத்தின் மத்தியிலே இறந்து போன, செத்து போனதான ஒரு நட்சத்திரம் உண்டு. What is a dead star? It's called a black hole. அந்த இறந்து போன, அந்த செத்து போனதான நட்சத்திரத்தின் பெயர்தான் இருளின் ஓட்டை. How black hole? அது ஒரு இருள் ஓட்டை. What do you mean by black hole? அந்த இருள் ஓட்டை என்றால் என்ன? Every time a star gives light, a death takes place in it. ஒவ்வொரு முறையும் இந்த நட்சத்திரம் வெளிச்சத்தை கொடுக்கிறதே, அப்படி கொடுத்த மாத்திரத்தில் அது உடனடியாக செத்து போய் விடுகிறது. And when the star gives off all its light, even a tube light gives light, but it has its life. One day it will die. Just like the star will die one day, the sun will die one day. எப்படி இந்த நம்முடைய டியூப் லைட் இருக்கிறதோ, அது ஒரு நாள் கண்டிப்பா கெட்டு போய் விடத்தான் செய்யும். அதே வண்ணமாக இந்த நட்சத்திரமும் வெளிச்சத்தை கொடுத்து ஒரு நாள் அதுவும் கெட்டு போய்விடும். அப்படியே இந்த சூரியனும் கூட ஒரு நாள் வெளிச்சத்தை கொடுத்து கடைசியில் அழிந்து போய்விடும். So when the star dies, இந்த நட்சத்திரம் அழிந்த பொழுது two things happen. இரண்டு காரியங்கள் நடைபெறுகிறது. One, it stops giving light, so you cannot see it anymore. முதலாவது காரியம், அதனால் வெளிச்சத்தை கொடுக்க முடியாது, ஆகினாலே ஒரு வெளிச்சமும் இருக்காது. Not only that, அது மாத்திரமல்ல, another thing takes place. இரண்டாவது காரியம் நடைபெறுகிறது. That star which is lakhs of kilometers in diameter, அந்த நட்சத்திரமானது லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் உள்ள அவ்வளவு பெரிதான பரப்பளவு உள்ளதான் அந்த நட்சத்திரம், now will shrink till only it becomes a small body of a few hundred kilometers. That's all. அது சுருங்கி ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளதாய் சுருங்கி விடும். But it has the same gravity that it had before. ஆனால் அதற்கு முன்பு இருந்த அதே ஈர்ப்பு சக்தி தான் இப்பொழுதும் இருக்கும். What happens is, என்ன நடக்கிறது என்றால், it is black, it gives no light. அது கருப்பாக இருக்கிறபடினால அதிலிருந்து வெளிச்சம் இல்லை. But you know what it does? ஆனால் என்ன செய்கிறது தெரியுமா? All the stars that come around it, it will start pulling their light. அதை சுற்றி வருகிறதே அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை அது அப்படியே இழுத்து விடும். So what happens is, என்ன நடக்கிறது என்றால், just like the earth goes around the sun, எப்படி பூமியானது சூரியனை சுற்றி வருகிறதோ, light starts going around the black hole. இந்த வெளிச்சங்களும் கூட இந்த இருள் ஓட்டையை சுற்றி வந்து கொண்டே இருக்கும். That's how they know there is a black hole. அப்படிதான் கண்டுபிடித்தார்கள் அங்கே ஒரு இருள் ஓட்டை இருக்கிறது என்பது. So the center of our galaxy, the Milky Way galaxy, is black. பால் வழியின் இந்த கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டத்தின் மத்தியில் தான் அந்த இருள் ஓட்டை காணப்படுகிறது. Scientists say, விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், in few years another terrible thing is going to happen around 2012.
கொஞ்ச ஆண்டுகளுக்குள்ளாக ஏறக்குறைய 2012ஆம் ஆண்டிலே மற்ற ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகிறது. I am taking this entire solar system in the palm of my hands. இப்பொழுது நான் இந்த முழு சூரிய குடும்பத்தை என்னுடைய கையில் எடுத்துக்கொள்கிறேன். This solar system has a movement like this. இந்த சூரிய குடும்பமானது இப்படி அசையக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. So the earth goes around itself, the earth goes around the sun, plus the whole solar system moves up and down like this in space. நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள் என்றால் முதலாவது பூமி தன்னை தானே சுற்றி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல சூரியனையும் சுற்றி வருகிறது. அது மாத்திரமல்ல அந்த சூரிய குடும்பமும் இவ்வாறு அசைந்து கொண்டே இருக்கிறது. So I call one movement like this one cycle. ஒரு அசைவை நான் ஒரு சுற்று என்று அழைக்கிறேன். See, this is the plane. இது இப்படி நேராக இருக்கிறது. So one down and one up is one cycle. ஒரு முறை இறங்கி ஒரு முறை ஏறுவதை தான் நான் ஒரு சுற்று என்று அழைப்பேன் என்றால், for this solar system to complete one down and one up takes 25,000 years. இந்த சூரிய குடும்பமானது ஒரு முறை இறங்கி ஒரு முறை ஏறுவதற்கு 25,000 ஆண்டுகள் ஆகிறதாம். So what is the solar system doing? ஆகையாலே இந்த சூரிய குடும்பம் என்ன செய்கிறது? It's moving like this and going around the black hole. இப்படி அசைந்து 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 அந்த இருள் ஓட்டையை சுற்றி வருகிறது. And as it goes around the black hole, the earth is going around the sun, the earth is going around itself. So look at the number of movements that are taking place. அப்படி இருள் ஓட்டையை சுற்றி வர வர நீங்கள் நன்றாக பார்ப்பீர்கள் என்றால் பூமியும் தன்னைத்தான் சுற்றி கொண்டிருக்கிறது, சூரியனையும் சுற்றி வருகிறது. இப்படி ஒரு அசைவான அந்த சுற்றியும் செய்து கொண்டு வருகிறது. எவ்வளவு அசைவு இருக்கிறது பாருங்கள். In that 25,000 years, அந்த 25,000 ஆண்டுகளிலே a point is coming where the solar system is going to settle in a place where the earth and the sun and this black hole are going to be in one line. அப்படி சுற்றி வருகிறதான ஒரு நேரம் வரும். அந்த வேளையில் இந்த இருளோட்டையும் பூமியும் சூரிய குடும்பம் எல்லாம் சூரியனும் எல்லாம் ஒரே வரிசையில் வந்து நிற்கும். Again the earth will suffer terribly. மறுபடியுமாக பூமிக்கு ஒரு பயங்கரமான அழிவு உண்டாகும். Now the Nibiru coming here and this, what I call, it is called the dark rift, both are going to take place around the same time. நான் சொன்னேனே இந்த நெபுருவான் என்கிறதான பெரிய கோள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல இந்த நட்சத்திர கூட்டத்தில் இந்த மைய இருள் ஓட்டையை சுற்றி வரும்பொழுது வருகிறதான அழிவு, இவைகள் எல்லாவற்றையும் black rift என்று அழைக்கிறார்கள். Dark rift. இருள் dark rift என்று அழைக்கிறார்கள். RIFT rift. இருள் அசைவு. Now come back to this Nibiru. இப்பொழுது மறுபடியுமாக நாம் நெபுருக்கு வருவோம் என்றால், I told you this is a place, the Sumerians said this is a place where the old gods used to dwell. நான் ஏற்கனவே சொன்னேன் சுமேரியர்கள் பெரிய தேவர்கள் எல்லாம் இந்த நெபுருவில் வாழ்ந்தார்கள் என்று சொன்னேனே. Now what I am going to tell you now, I am not telling you as doctrine or Christian teaching. நான் இப்பொழுது சொல்லுகிறது எல்லாவற்றையும் ஒரு கிறிஸ்தவ போதகமாக அல்லது சத்தியமாக நான் உங்களுக்கு உபதேசமாக சொல்கிறதில்லை. But we have to think about this. ஆனால் இதை குறித்து நாம் யோசித்து நிதானிக்க வேண்டியதாக இருக்கிறது. When the earth was created, பூமியானது உண்டாக்கப்பட்ட பொழுது, before man was here, மனிதன் இந்த உலகத்தில் காணப்படும் முன்பாக the angels were here. தூதர்கள் இந்த உலகத்திலே இங்கே இருந்தார்கள். When they fell, அவர்கள் விழுந்து போன பொழுது a terrible earthquake took place on earth. The earth lost its shape, it became without form and void. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாறிற்று. ஏனென்று கேட்டால் ஒரு பெரிய பயங்கர பூமி எதிர்ச்சி உண்டாகிவிட்டது. After that God renewed the earth and man started dwelling on it. அதற்கு பின்பாக தேவன் இந்த பூமியை மறுபடியுமாக புதுப்பித்து அதன் பின்பு மனிதனை உண்டாக்கினார். Now evil spirits abide in heavenly places. இப்பொழுது பொல்லாத ஆவிகள் எல்லாம் வான மண்டலங்களிலே அவைகள் வசிக்கின்றன. So just like the angels dwelt on earth before man came, is it not possible that today evil spirits can dwell on a planet like this? எப்படி மனிதன் வருவதற்கு முன்பாக தேவ தூதர்கள் இந்த உலகத்திலே காணப்பட்டார்களோ வசித்தார்களோ அதே வண்ணமாக பொல்லாத ஆவிகளும் இப்படிப்பட்டதான கோள்களில் வசித்திருக்க மாட்டார்களோ? So it may be true. I'm saying it's not doctrine, just think about it. It may be true that evil spirits are dwelling here. அது ஒருவேளை உண்மையாக தான் இருக்கலாம். நான் அதை உபதேசம் என்று சொல்கிறதில்லை. ஒருவேளை உண்மையாகத்தான் இருக்கலாம். பொல்லாத ஆவிகள் இப்படிப்பட்டதான
கோள்களிலே வசித்திருக்கலாம். The same Sumerians also said one more thing. அதே சுமேரியர்கள் மற்ற ஒரு காரியத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். That these spirits which are here, they use Nibiru as a battle station. இங்கு இந்த பொல்லாத காணப்பட்டதான இந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் இந்த நிபிரு என்கிறதான கோளை தன்னுடைய யுத்த களமாக மாற்றிக் கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். So whenever there is a war, they use Nibiru to travel like a vehicle. எப்பொழுதெல்லாம் ஒரு யுத்தம் காணப்படுகிறதோ உடனடியாக அவர்கள் நிபிருவை ஒரு யுத்த களமாக பிரயோகித்துக் கொண்டார்கள். Now we are going to compare this with the Bible. அதை இப்பொழுது நாம் இவைகளை வேதத்தோடு ஒத்து பார்க்க போகிறோம். So the Bible says there was a war in heaven. வேதம் சொல்கிறது அங்கே ஒரு யுத்தம் காணப்பட்டது, வானத்தில் ஒரு யுத்தம் காணப்பட்டது. The dragon and his angels, they fought with Michael and his angels. சர்ப்பமும் அவனுடைய தூதர்களும் மீகாவேலுடனும் அவனுடைய தூதர்களோடு கூட சண்டையிட்டார்கள். That verse is in Revelation 12:7. No need to read it now. இப்பொழுது வாசிக்க நேரமில்லை. அதை நீங்கள் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்துக் கொள்ளலாம். So I told you they are going to use it. This is used as a battle station. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த கோளானது யுத்த களமாக உபயோகப்படுத்தப்பட்டது. And when that battle in the Bible got over, வேதத்தில் வாசிக்கிறதான அந்த யுத்தம் முடிந்த பின்பு Michael and his angels won the battle. மிகாவேலும் அவனுடைய தூதர்களும் யுத்தத்திலே வெற்றி ஜெயித்த பொழுது, and the dragon and his angels were cast down to the earth. சர்ப்பமும் அவனுடைய தூதர்களும் பூமியிலே தள்ளப்பட்டார்கள். Now listen to this carefully. இதை நீங்கள் இப்பொழுது கவனமாக கேளுங்கள். The scientists say that this Nibiru is red in color. நீங்கள் அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இந்த நிபிரு என்கிறதான கோளானது சிவப்பு நிறமாய் இருக்கிறதாம். And it has a tail. அதற்கு ஒரு வாலும் இருக்கிறதாம். Like a comet, it has a tail. அதற்கு ஒரு சிறிய கோள் இருக்குமே, அந்த வால் நட்சத்திரம் போல அது காணப்படும். That means when it flies, it sends off a lot of dust like a tail. அதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், அது பறந்து கொண்டிருக்கும் பொழுது வாலை போன்று தன்னுடைய பின்பாக பல காரியங்களை அதை தள்ளிக்கொண்டே இருக்கும். You know, we are rotating like this as a speed of 1000 kilometers per hour, our earth. Now as we are sitting, we are rotating at a speed of 1000 kilometers per hour. உங்களுக்கு தெரியுமா, நாம் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய பூமியானது ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு 1000 கிலோமீட்டர் வேகத்திலே அது சுற்றி கொண்டிருக்கிறது. And you know at what speed it is going around the sun? இப்பொழுது சூரியனை எவ்வளவு வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது தெரியுமா? 66,000 kilometers per hour. ஒரு மணி நேரத்திற்கு 66,000 கிலோமீட்டர் அந்த வேகத்திலே அது சுற்றி கொண்டிருக்கிறது. You and I are sitting inside a hall in Tambaram and traveling at 66,000 kilometers per hour around the sun. நீங்களும் நானும் இந்த தாம்பரத்தில் இந்த ஹாலில் உட்கார்ந்து கொண்டு 66,000 கிலோமீட்டர் வேகத்திலே நாம் சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறோம். Till now it looks like science class. இதுவரைக்கும் இது ஒரு அறிவியல் பாடம் போல்தான் இருக்கிறது. But now comes the important part. இப்பொழுதுதான் முக்கியமான காரியம் வருகிறது. Now as this Nibiru comes up there, இந்த நிபிருவானது இந்த சூரிய குடும்பத்திற்கு அருகாமையில் வர as the Sumerians said, these are being used as a battle station. So all these evil spirits are coming here now. சுமேர்கள் சொன்னது போல இந்த தேவர்கள் எல்லாம், இந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் இந்த யுத்த களத்திரமாகிய அந்த நிபிருக்கு வந்து விடுகின்றன. So when they come there, அவைகள் பூமியை நோக்கி வரும் பொழுது they are near the earth. அவர்கள் பூமிக்கு அருகாமையில் வருகிறார்கள். A war takes place between Michael and his angels and the dragon and his angels. இப்பொழுது ஒரு யுத்தம் நடக்கிறது. தேவ மீகாவேலும் அவனுடைய தூதர்களும் சேர்ந்து சர்ப்பமும் அவனுடைய தூதர்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. So this has a tail. இதற்கு ஒரு வால் இருக்கிறது. Not only does it have a tail, அதுக்கு வால் மாத்திரமல்ல, it has 2 horns. அதுக்கு 2 கொம்புகளும் உண்டு. That is again dust. அதுவும் அது ஒரு தூசியாகத்தான் இருக்கிறது. 2 horns and a tail. Who can be that? 2 கொம்புகளும் ஒரு வாலும் யாராக இருக்க முடியும்? Why is it that a planet should have 2 horns and a tail? எதற்காக ஒரு கோளிலே 2 கொம்புகளும் ஒரு வாலும் காணப்பட வேண்டும்? Could it be a coincidence with what St. John saw? Behold, I saw a red dragon in heaven trying to swallow the man child. This is also red in color. பத்மதீப யோவான் அந்த தரிசனம் கண்டாரே, அந்த சிவந்த குதிரை 2 குதிரையில it's a வலு சர்ப்பம், red dragon. சிவந்த வலு சர்ப்பம்
அந்த சிவந்த வலு சர்ப்பத்தை பார்த்தாரே, அதுவும் இது ஒத்துப்போய் தான் இருக்கிறது. So when this comes there, இது இதனுடைய அருகாமையில் வரும்பொழுது all the evil spirits are pushed onto the earth. எல்லா பொல்லாத ஆவிகளும் பூமியிலே தள்ளப்படுகிறது. That's when the antichrist comes to rule. அப்பொழுதுதான் அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்ய வருகிறான். But it is at that time அந்த வேளையில் தான் that this Nibiru and the earth and the sun come in line. இந்த நெபுரு என்கிற கோளும் பூமியும் சூரியன் எல்லாம் ஒரே சுற்றுப்பாதையில் வருகின்றன. The Bible itself prophesies what will happen when the antichrist comes to rule. அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்ய வரும்பொழுது என்ன நடக்கும் என்று வேதமே தீர்க்கதரிசனமாக சொல்லி இருக்கிறது. 4 or 5 things take place one after the other in succession. 4 அல்லது 5 காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் என்று வாசிக்கிறோம். Go home and read Revelation chapter 8. நீங்கள் வீட்டிலே போய் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். 7 trumpets take their trumpets to sound. 7 எக்காளமானது 7 தூதர்கள் எக்காளத்தை ஊதுகிறார்கள். When the first angel sounds, முதலாவது தூதன் ஊதும் பொழுது lots of big stones start falling out of space onto the earth. பெரிய பெரிய கல்கள் பாறைகளானது பூமியின் மேல் விழுகின்றன. They are burning stones, the Bible says. வேதம் சொல்கிறது அவைகள் எரிகிற கற்கள். Just imagine stones falling from the sky. What umbrella can you use for that? யோசித்து பாருங்கள், பெரிய பெரிய கல்கள் அண்டசராசரங்கள் அப்படியே பூமியின் மேல் விழுந்தும் பொழுது எந்த கொடையை வைத்து நாம் பூமியை பாதுகாக்க முடியும்? And as they come, they are burning. அவைகள் விழும்பொழுது மாத்திரமல்ல அவைகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. The Bible says even green grass gets burnt up. The Bible mentions green grass burns up. வேதம் சொல்கிறது பச்சை புல்களும் கூட அப்படியே பதறாய் போகும். So you just imagine walking on the road and you'll have to look up into the sky. Every now and then a stone is falling. How can you walk? யோசித்து பாருங்கள், நீங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறீர்கள், திடீரென்று வானத்திலிருந்து எரிகிற அக்கினி கற்கள் அப்படியே விழுமானால் என்ன நடக்கும்? It's not just once in 1 hour, one stone in America, one stone in Australia, not like that. The Bible says 1 in 3 parts, 1/3 of vegetation is burnt up. எங்கேயோ இங்கு ஒரு கல்லும் அமெரிக்காவில் ஒரு கல்லும் ஏதோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கல்லும் அப்படியாக விழுகிறதில்லை. வேதம் சொல்கிறது, வேதத்தின் பூமியின் ஏறக்குறைய 2 பங்கு அந்த பச்சை பசை 1 பங்கு இந்த பச்சை பசை பயிர்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய அளவிற்கு அந்த கற்கள் விழுகிறதாம். While that is happening, அப்படி நடக்கும் பொழுது the second angel sounds. இரண்டாவது தூதன் தன்னுடைய காலத்தை ஊதுகிறான். And as people watch, a huge mountain now falls from the sky. ஜனங்கள் அப்படி பிரமித்து பார்க்கும் பொழுது பெரிய மலைகள் இப்பொழுது விழுந்து கொண்டிருக்கின்றன. It's a burning mountain. Just imagine how it comes down. யோசித்து பாருங்கள், இந்த மலைகள் எல்லாம் எரிந்து கொண்டு அப்படியே விழுகிறதாம். It's not as big as the mountain that you see here. நீங்களும் நானும் பார்க்கிறோமே, இப்பொழுது பார்க்கிற அப்படிப்பட்டதான் அந்த மலைகளின் அளவு போல அல்ல. Mountain is so big, the Bible says because of that the burning mountain falling into the sea, 1/3 of the sea becomes red. இந்த மலையானது மிகவும் பெரியது. அது எவ்வளவு பெரியது என்று கேட்டால் வேதம் சொல்கிறது, கடலின் 1/3 பகுதி அப்படி வெற்றிடமாய் போகக்கூடிய அளவு red சிவந்து போகக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பெரிதான மலைகள் அங்கு வந்து விழுகிறதாம். Then imagine how big that can be. அப்படி என்றால் அந்த மலை எவ்வளவு பெரிதா இருக்கும் என்று பாருங்கள். And just after that is over, அது முடிந்த மாத்திரத்தில் the Bible says a burning lamp falls from the sky. எரிகிற தீவட்டியானது விழுகிறது என்று நாம் வேதம் வாசிக்கிறோம். And it falls into the river. 1/3 of the river becomes 1/3 of all rivers become bitter. அவைகள் ஆறுகளின் மேல் விழுந்து 1/3 பகுதி ஆறுகள் எல்லாம் கசப்பாய் மாறி விடுகிறதா. Just after that falls, அந்த விழுகைக்கு பின்பு the Bible says, வேதம் சொல்கிறது, what I'm going to tell you I've already told you about 1 year ago. நான் என்ன சொல்கிறேனோ அது ஏறக்குறைய 1 ஆண்டுக்கு முன்பாகவே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். There are 24 hours in a day. ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கிறது. Roughly 12 hours day, 12 hours night. 12 மணி நேரம் பகலும் 12 மணி நேரம் இரவுமாய் இருக்கிறது. But if you read that verse in the Bible, ஆனால் வேதத்தில் இருக்கிற அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 1/3 of the day is lessened. A day is lessened or shortened by 1/3. நாளின் 1/3 பங்கானது அப்படியே சுருங்கி போய் விடுகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். So how many hours in a day then? அப்படி என்றால் ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம்?
16. The day is shortened by 1/3. That means how many hours day? மூன்றில் ஒரு பகுதியானது அப்படியே சுருங்கி போய் விடுகிறது நாளிலே. 8 hours. 8 மணி நேரம் மாத்திரமே. Okay, then night is how many hours? அப்படி இரவு என்றால் எத்தனை மணி நேரம்? Supposed to be, night should be 16 hours because 24 hours total. மொத்த நேரம் 24 மணி நேரம் ஆகினாலே 16 மணி நேரமாகி விடுகிறது. But the Bible says not only the day shortens by 4 hours, the night also shortens by 4 hours. பகல் மாத்திரம் 4 மணி நேரம் சுருங்கி போகிறது மாத்திரமல்ல, இரவும் கூட 4 மணி நேரம் சுருங்கி போகும் என்று வேதம் சொல்கிறது. So which means day 8 hours, night also 8 hours. இரவும் 8 மணி நேரம், பகலும் 8 மணி நேரம். That means one rotation is how many hours? அப்படி என்றால் இப்பொழுது ஒரு சுற்று எத்தனை மணி நேரம்? 16 hours. 16 மணி நேரம். But how many hours it is supposed to be? ஆனால் இப்பொழுது எவ்வளவு நேரத்தில் ஒரு சுற்று சுற்றி கொண்டிருக்கிறது? 24 hours. 24 மணி நேரத்தில். Can anyone say what happened? இப்போது என்ன நடக்கும் என்று யாராவது சொல்ல முடியுமா? Why 24 hours has become 16 hours means what happened? 24 மணி நேரம் இப்பொழுது 16 மணி நேரமாக குறைந்து விட்டதே, சுருங்கி விட்டதே. அதனால் என்ன? The earth is moving faster. இந்த பூமியானது வேகமாக சுற்ற ஆரம்பித்து விடுகிறது. The earth that was moving slowly has now begun moving faster. இப்பொழுது மெதுவாக சுற்றி கொண்டிருக்கிற, சுழன்று கொண்டிருக்கிற இந்த பூமி இப்பொழுது அதி வேகமாக சுற்ற ஆரம்பிக்கிறது. Why? ஏன்? Have you ever seen young boys using a football or a baseball, holding it in one finger and then tapping it and keeping it rotating on the finger? நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஃபுட்பால் விளையாடுகிறவர்கள் தன்னுடைய பாலை கையில் வைத்து அப்படியே தட்டி 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 வேகமாக சுற்றி கொண்டே இருப்பார்கள். Just like that. அதே வண்ணமாக when the mountain falls, the big mountain falls on the earth, it gives it a tap on the earth and the earth starts moving faster. அந்த பெரிய பெரிய மலைகள் விழுகிறதே, அந்த விழும்பொழுது அந்த பூமி தொடுகிற மாத்திரத்தில் பூமி இன்னும் வேகமாக சுற்ற ஆரம்பித்து விடுகிறது. Just after that the Bible says a star falls from the sky. அதற்கு பின்பாக வேதம் சொல்கிறது நட்சத்திரத்துக்கு பின்பாக நட்சத்திரங்கள் விழுந்து கொண்டே இருக்கும். So one after the other the Bible says calamities are taking place on the earth. ஒன்றன் பின் ஒன்றாக அழிவுகள் இந்த பூமியின் மேல் வந்து கொண்டே இருக்கும். And according to the Bible 3.5 years before all this happens Jesus should come. வேதத்தின் படியாக இவைகள் எல்லாம் நடப்பதற்கு ஏறக்குறைய 3.5 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு வந்துவிட வேண்டும். That means Jesus is going to come very soon. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இயேசு அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். We cannot specify dates. நாம் தேதி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. The Bible says no man knows the hour or the day when Jesus is coming. இயேசு வருகிறதான வருகையை ஒரு மனிதனும் ஒருவனும் அதை அந்த நாளிகையும் கொன்றும் அறிந்திருக்க மாட்டான். It only says you cannot know the hour and the day, but maybe you can know the year and the month. நீங்கள் நேரத்தையும் நாழிகை அறிந்திருக்க மாட்டீர்கள் என்று தான் வேதம் சொல்கிறது. ஆனால் நீங்கள் அந்த நாளும் நாளையும் நாழிகையும் அறிந்திருக்க மாட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நீங்கள் மாதத்தையும் ஆண்டையும் அறிந்திருக்க மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லவில்லை. So it maybe we can find out. ஆகையினாலே ஒரு வேளை நாம் கண்டுபிடித்து விடலாம். Whatever it is. எப்படி என்றாலும் சரி. One thing is sure. ஒரு காரியம் நிச்சயம். Till now everybody, you go and say Jesus is coming soon, they laugh at you, and you say the world is going to end, they laugh at you. But now everyone has to think because something very big is really coming. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் இயேசு வருகிறார் என்று எத்தனையோ பேரிடத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் உன்னை பார்த்து சிரித்து கேளிக்கை பண்ணிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் சொல்கிற மாத்திரத்தில் எல்லாருமே கண்டிப்பாக யோசித்தே ஆக வேண்டும். ஏனென்று கேட்டால் பெரிய பெரிய அழிவுகள் வரப்போகிறது. I'll just read one verse and conclude. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். Read Luke 21:26. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். What is written here? வானத்தின் சத்துவங்கள், the powers of heaven will start shaking. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். So stones will start falling, mountain will start falling, lamps will start falling, stars will start falling, things will get burnt on the earth. கல்லுகள் வந்து அப்படியே விழும், எரிகிறதான மலைகள் அப்படியே வந்து விழும், எரிகிறதான பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வந்து அப்படியே விழும். இப்படி விழுந்து எல்லாம் எழுந்து போகும். In Tamil it is said because of that men's heart will faint. In English it says men's heart will fail. மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று தமிழில் வாசிக்கிறோம். ஆனால் ஆங்கிலத்திலே மனுஷனுடைய இருதயம் தோற்று போகும். அதனுடைய அர்த்தம் மனுஷனுடைய இருதயம் நின்று போகும். Heart attack.
அதனுடைய இருதயம் நின்று போகிறதான அந்த ஹார்ட் அட்டாக் வந்துவிடும். So many people don't have to get hit by a stone to die. They can just watch what is happening and get so scared they can get a heart attack and die. அநேகர் இந்த கல்லினாலே அடிபட்டு அப்படி இருதயம் நின்று போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கல் விழுகிறதே அதை பார்க்கிற மாத்திரத்தில், அதை குறித்து கேட்கிற மாத்திரத்தில் அவர்களுக்கு இருதயம் நின்று போகும். But Jesus said, ஆனால் இயேசு சொன்னார், knowing this, that all these things shall come to pass, watch ye and pray always, that you may be able to made worthy to escape all these things and to stand before the Son of Man. இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தில் வருகிறதை காணும்படியாக, அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக நீங்கள் இவள் எல்லாவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. Only a few more months. கொஞ்ச மாதங்கள் மாத்திரமே இருக்கிறது. When we speak of revival, நாம் எழுப்புதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். It's not going to take place for many years. அது அநேக வருஷங்களுக்கு ஆண்டுகளுக்கு அது நடக்க போகிறதில்லை. It's going to be a worldwide revival. அது உலகம் முழுவதுமாக இருக்கிறதான எழுப்புதலாய் இருக்க போகிறது. It's going to be the greatest revival in the history of the church. இந்த சபையின் சரித்திரத்திலே இதுவரைக்கும் காணக்கூடாத அவ்வளவு பெரிதான எழுப்புதலாய் இருக்க போகிறது. But it will be a very short revival. ஆனால் அது மிகவும் சுருங்கிய மிகவும் சிறிதான ஒரு எழுப்புதலாய் இருக்க போகிறது. Suddenly Jesus will come. திடீரென்று சடுதியில் இயேசு வருவார். There's a verse in the Bible. வேதத்திலே வேறு வசனத்தை வாசிக்கிறோம். Come my people, என் ஜனமே வாருங்கள், hide yourself in the chamber. நீங்கள் தாய் வீட்டுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், அறை வீட்டுக்குள் உங்களை நுழைந்து கொள்ளுங்கள். அந்த வசனம் வாசிங்க. Isaiah 26:20. என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். What's written here? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? My people, என் ஜனமே, go and hide yourself in the room. நீ அறைக்குள் போய் நீ ஒளிந்து கொள். Till the indignation or what's happening, terrible things are happening on the earth, till all that is over, till the judgment after judgment is over, you come, you hide yourself with me. இந்த உலகத்தில் இருக்கிற சினமானது கடந்து போகும் மட்டும், நியாய தீர்ப்புகள் பின்பாக நியாய தீர்ப்புகள் வருதே, அவைகள் எல்லாம் கடந்து போகும் மட்டும் நீ என்னுடைய அறைக்குள் வந்து ஒளிந்து கொள். So why has God brought us here? ஏன் தேவன் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்? Not just to listen to all this and allow the stones to fall on our heads. இவைகள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நம்முடைய தலையிலே கல்லு விழும்படியாக அல்ல. It is so that we can watch and pray, escape all these things, and when all these things happen on the earth, we will be in a safe hiding place with Jesus. இவைகள் எல்லாம் நடக்கும் பொழுது நாம் இயேசுவோடு கூட அந்த மறைந்து காணப்படுகிறோமே, அவரோடு கூட ஒளிந்திருக்கும்படியாக, நாம் விழித்திருந்து ஜெபிக்கும்படியாக இவைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். நீங்க நினைக்கலாம், இவ்வளவு நாள் நம்ம இப்படி இருந்தோமே, இனி ஆயத்தப்பட முடியுமா? ஏற்கனவே நிறைய விஷயத்துல மாட்டிக்கிட்டோம், பிரச்சனைகள் இருக்கிறோம், நம்மளால் தப்பிக்க முடியுமா? ஏற்கனவே ப்ராப்ளத்தில் இருக்கிறோம். You may be wondering, I'm already in a mess in my life and I have so much to attain. Will I be able to make it till the end? இந்த காலத்துக்குன்னு தேவன் ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட் அனுப்புவார். But God will send a special spirit unique for this time. ஸ்கூலுக்கு போறதுக்கு ரிக்ஷா வண்டி வர்றதுக்கு 8 மணி வரைக்கும் இருக்குன்னா பிள்ளைங்க 7:30 மணி வரையும் தூங்குவாங்க, எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டாங்க. If the time for the rickshaw to go and reach the school is 8 o'clock, children will sleep till 7:30. Till then they won't wake up. 7:30 மணி ஆச்சுடா எழும்புடான்னு சொன்னா அந்த 1/2 மணி நேரத்துல எப்ப போய் பிரஷ் பிடிப்பான், எவ்வளவு வாய்க்கோ பிடிப்பான், குளிப்பான், ஷூ மாட்டுவான், டை மாட்டுவான், பேக்கை தூக்கிட்டு ஜல்லுன்னு ஒரு 1/2 நேரத்துக்குள்ள வண்டிக்குள்ள தொம்முன்னு விழுந்துரும். 7:30 someone has to wake him up and say, hey, get ready, 8 o'clock is going to be 8, get up quickly. When is he going to brush his teeth? When is he going to have his breakfast? When is he going to have a bath and change his clothes and put his tie and his shoes and get his bag ready and jump into the rickshaw? ஸ்கூலுக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷனுக்குரிய ஸ்பிரிட் வர்றது மாதிரி சர்ச்சுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற எழுப்பி ஆயத்தப்படுத்துறதுக்குன்னு ஒரு ஆவியை கர்த்தர் அனுப்புவார். Somehow that boy gets a special spirit to do all those things in that half an hour and jump into the rickshaw. In the same way, in the last days, sleeping people are going to get a special spirit to get ready quickly.
ஆண்டவர் நம்பர் 2 சொல்றது, நீ விழித்திரு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணி விழித்திரு. The Bible says, watch and pray, pray and watch. அது அர்த்தம், நான் அழுக்கா இருக்கிறேன், மோசமா இருக்கிறேன், சரியில்லை, கர்த்தருடைய வரைக்கும் நான் எப்படி போவேன் அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். அது ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்படி ஜெபிக்கிறவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கிரேஸ், இந்த ஜெபத்தை வச்சு 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 காட் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பார். You know, you may think, I'm so dirty, so filthy, how am I going to go when Jesus comes? That's not the way to think. There's a special spirit and a special grace that will take us up step by step and make us worthy. அந்த வருகையில நேரத்துல நம்முடைய சரீரம் மறுரூபம் ஆகிறதுக்கு அது கிருபையினால தான் முடியும். அந்த ஸ்பெஷல் கிரேஸை இந்த ஜெபத்தை வச்சு தேவன் செஞ்சிருப்பார். அதான் வரும்போது வெளிப்பட இருக்கக்கூடிய கிருபை, அந்த கிரேஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். அந்த கிரேஸ்ல நம்ம பறந்து போயிரோம். When Jesus comes to be transformed and transported in that split second, we need a special grace, and that can be done only by that special grace. That's what the Bible says, the Bible speaks about the grace that is to be brought to you when Jesus Christ is revealed. அந்த அவர் வெளிப்படும்போது ஒரு கிருபை இருக்கு. So when he appears, there's a grace revealed there. அந்த கிருபையினால் நாம் பறந்து போவோம். So by his grace I will fly away. அதனால நிச்சயமான நம்பிக்கை இருக்கு நம்ம. Now I have an assurance. ஆயிரம் கெட்ட பையனா பொண்ணா நீ இருக்கலாம். You can be a boy or girl with 1000 faults. ஆனா விழித்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, but as we watch and pray, அந்த ஜெபம் எல்லாம் கிருபையா மாறிட்டே, all that prayer will become a grace. ஒரு நாள் இக்காலம் தொனிக்கும். One day the trumpet will sound. நம்ம எவ்வளவு எப்படிப்பட்ட மனுஷங்களா இருந்தாலும், no matter what kind of people we are, கிருபையினால் தேவன் ரட்சிக்காமல் கிருபையினால் ரட்சிக்கிறபடினால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அன்றைக்கு நான் அவருடைய கிருபையினால் பறந்து போவேன். God will save us not by our works but by his grace. So we have an assurance we will fly by his grace. நாம் நிச்சயமாக நாம் பறந்து போவோம். Oh surely I will fly away. நான் கைவிடப்பட மாட்டேன். I will not be left behind. ஆகவே ரொம்ப செய்ய வேண்டியது என்ன? So what do we have to do? விழித்திருந்து ஜாக்கிரதையா இரு. Let's be watchful and careful. விழித்திருந்து ஜெபிக்கணும். We should watch and pray. ஜெபித்து விழித்திருக்கணும். We should pray and watch. இதே பொழப்பா இருக்கணும். This should be our life. ஆண்டவரே ஆண்டவரே, oh Lord, oh Lord, கிருபை நமக்கு ரொம்ப வேணும். அறிந்த தகவல்கள் நம்முடைய லைஃபா மாறணும்னா ஜெபம் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். If the information that we receive should become our life, prayer is very important. அப்படி ஒரு கிருபை நமக்கு இருக்கு. So there's such a grace for us. அந்த கிருபை எப்படி? How is that grace? கடுகளவு நீ கை போட்டு வேலை செய்ய தேவையில்லை. You don't have to put your hand into anything and work. ஒரு சின்ன இது விட கை போட தேவையில்லை. You don't have to meddle with anything. எல்லாம் ஃப்ரீ. Everything is free. ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. You don't have to do anything. அப்படியே பார்த்துட்டே அவருக்காக ஆயத்தப்பட்டுட்டே இருந்தா, you can just look at him, behold him and get ready. அந்த கிருபை காத்திருந்துட்டே இருந்தா, you just wait for that grace. அந்த கிருபை வெளிப்படும். When that grace comes, நாம் பறந்து போவோம். oh you will fly away. அப்படிப்பட்ட நாள் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. That day is coming quickly. நான் நிச்சயமா நினைக்கிறேன், I am sure, இப்படிப்பட்ட இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம மேல அறை வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். I think when all this is happening, we'll be there in that chamber watching all this from above. சினம் கடந்து போகும். Till the indignation is past. உபத்திரவ காலம் கடந்து போகும். Till the tribulation period is past. மனுஷன் உண்டானது முதல் இப்படிப்பட்ட உபத்திரத்தை அவங்க பார்த்ததே இல்லை. Man has never seen such tribulation before. இன்னைக்கு நம்ம கண்களை மூடுவோமா? Shall we close our eyes? அந்த கிருபைக்காய் நாம் காத்திருக்கோம். Oh, let's wait for that grace. ஆண்டவரே, எனக்கு அப்படி ஒரு ஜெபத்தை எனக்கு தாரும். Oh God, give me such a prayer. வேற எதிலுமே நான் மாட்டிக்கொள்ள கூடாது. Lord, I should not get trapped. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும். Lord, let me come into your grace. இதை விடாமல் அந்த கிருபையை பற்றிக்கொள்ள எனக்கு பலன் தாரும். Lord, help me to cleave to your grace. அந்த கிருபையின் ஊற்றுகள் எனக்கு சுரந்து வர வேண்டும் ஆண்டவரே. Lord, let that grace grow in my life. அந்த கிருபையினால் நான் பறந்து போவேன். By that grace let me fly away. அந்த கிருபையினால் இயேசுவின் முகத்தை நான் பார்ப்பேன். By that grace I must see the face of Jesus. அந்த கிருபையினாலே ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுதிலே நான் பறந்து போவேன். By that grace in a moment I should be transformed. நான் ரட்சிக்கப்பட்டது கிருபை. I am saved by grace. ஞானஸ்தானத்தில் I கிருபைக்குள்ளானேன். took baptism by your grace. கிருபையின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்றேன். I received the spirit of grace. நான் நிற்பது தேவ கிருபை. I stand by grace. எனக்கு அளிக்கப்பட்டது அதிகமான கிருபை. I am being given abundance of grace. கிருபையின் மேல் கிருபை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன். And I am going to receive grace upon grace. ஒரு நேரம் வரும். A time will come. இக்காலம் தொனிக்கும். Oh, the trumpet will sound. அந்த நேரம் எனக்காக இருக்கக்கூடிய கடைசியாக இருக்கக்கூடிய கிருபை வெளிப்படும். Then the last and final grace
grace will be revealed for me. அந்த நேரத்தில் நான் பறந்து போவேன். Then I will fly away. விசுவாசியுங்கள். Oh, believe. விசுவாசியுங்கள். Believe. அந்த கிருபையை யோசித்து பாருங்கள். Oh, think of that grace. அந்த கிருபை உன்மேல் வந்து இப்பொழுதே இறங்கட்டும். Oh, let that grace descend now. அந்த கிருபையை நினைத்து சந்தோஷப்படுங்க. Rejoice in that grace. அந்த கிருபையை நினைத்து ஆர்ப்பரியுங்க. Oh, rejoice in that grace. அந்த கிருபை எனக்கு வெளிப்பட காத்துக் கொண்டிருக்கிறது. Wait for that grace to be revealed. அந்த கிருபையினால் நான் பறந்து போவேன். I'm going to fly by that grace. அந்த கிருபையினாலே நான் முடிசூட்டப்படுவேன். I'm going to crowned by that grace. அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. Power is coming down. கிருபையின் வல்லமையால் கர்த்தர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Receive that power. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive that grace. கிருபையின் ஊற்றுகளால் நிரப்பப்படுங்கள். Be filled with the fountains of grace. அந்த வல்லமையால் நிரப்பப்படுங்கள். He is filling you with his power. அக்கினி இறங்கட்டும். Let the fire come down. வல்லமை இறங்கட்டும். Let the power come down. கிருபை கிருபை. Oh, grace, grace. கிருபையினால் நிரப்பப்படுவோம். Filled with the grace of God. கிருபை உண்டாவதாக. Let there be grace. கிருபை உண்டாவதாக. Grace, grace unto it. கிருபையின் மேல் கிருபை. Let there be grace upon grace. கிருபையின் மேல் கிருபை. Grace upon grace. இப்போ அந்த இப்படி யோசித்து பாருங்க. Just think like this. நான் ரொம்ப மோசமா தான் இருக்கேன். I am a very bad person. நான் அந்த கிருபைக்காய் காத்துக்கொண்டே இருக்கேன். But I am waiting for his grace. அந்த கிருபைக்காய் நான் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கேன். I am laboring for that grace. அந்த கிருபை வெளிப்பட போகிறது. That grace is coming. அது அர்த்தம் என்ன? எக்காலம் துணிக்கிறது. When the trumpet sounds. என் கால்கள் இந்த பாயில அல்ல, நான் பரலோகத்துக்கு பறந்து போய் கொண்டிருக்கிறேன். My feet will be not on this earth but will be in heaven. அந்த கிருபையினாலே என் மண்ணான சரீரம் மகிமையாய் மாறிவிட்டது. Oh, let this mortal body be transformed by that grace. நான் ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுதில் பறந்து போய் விட்டேன். In a moment, in the twinkling of an eye, will fly away. முழு வல்லமையாய் ஆர்ப்பரியுங்கள். Therefore rejoice in that grace. அந்த கிருபையினால் நிரப்பப்படுங்கள். Be filled with that grace. கிருபையை குறித்து சந்தோஷப்படுங்கள். Oh, rejoice in that grace. கிருபையை குறித்து ஆர்ப்பரியுங்கள். Rejoice in that grace. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது செலவிய நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்திய கிருபை இது பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்திய கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது புதிய கிருபை பெற்றுக்கொள் அக்கினி கொண்டு வருகிறது பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது கிருபைதான் நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது புதிய அபிஷேகம் என்னை தாங்குகின்றது கிருபைதான் என்னை தாங்குகின்றது கிருபைதான் என்னை நடத்துகின்றது சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டு கிருபை சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டு கிருபை கிருபையே கிருபையே மாறாத
கிருபையே நான் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே 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 பாராத நல்ல கிருபையே. அன்புள்ள தகப்பனே, எங்களை தாங்குகிற எல்லாம் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இவ்வளவு கொடிதான ஒரு காலம் வர காத்திருக்கையில் உடைய கிருபையும் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. சீக்கிரமாக அந்த கிருபை வெளிப்படும். அந்த கிருபையை நாங்கள் ருசிக்கத்தான் போகிறோம். அந்த நாள் இன்ப நாளாக எங்களுக்கு இருக்க போகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு கடுகளவு நாங்கள் பிரயாசப்பட தேவையில்லை. எல்லாம் இலவசம். உடைய குமாரனுக்குள் அந்த கிருபையை பத்திரப்படுத்தி எங்களுக்காக வைத்திருக்கிறேன். அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறபடி நாங்கள் துதிக்கிறோம் சாமி. ஒவ்வொருத்தரையும் அதுக்கு பங்காளியாய் மாற உதவி செய்யும், ஆசீர்வதித்து நடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.